புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மேலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பெண் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு தாக்கி 5 பேர் நேற்றைய முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் 75 வயது மூதாட்டி செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல் அவரது வீட்டின் அருகே உள்ள 15 வயது சிறுமி செல்வராணி என்பவரும் உயிரிழந்த நிலையில் மேலும் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமி உட்பட இரண்டு பேரின் உடல் நேற்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கே செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர். இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் பொதுமக்கள் வீட்டிற்குள் போக முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து விஷவாயு இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்காக பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டியில் உள்ள தொட்டிக்குள் நெருப்பை கொளுத்தி உள்ளே போட்டு கேஸ் வாயு ஏதேனும் உள்ளதா என்பதை உறுதி செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சம் நீங்கி மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். இந்நிலையில் அதே புதுநகர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி என்பவர் நேற்று இரவு 12 மணிக்கு வீட்டில் உள்ள கழிப்பறைக்கு சென்ற போது மீண்டும் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்தார். அவரை உடனே கதிர்காமம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மீண்டும் பெண் ஒருவர் விஷவாயு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி மீண்டும் பதட்டமடைந்துள்ளது. மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். இத்தகைய சூழலில் விஷவாயு தாக்கிய பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்குமே வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது மேலும் பதட்டத்தை கூட்டியுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு இயந்திரம் இந்த விஷயத்தில் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டு 3வது நாளாக இன்றும் நகராட்சி பொதுப்பணி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து பாதாள சாக்கடையை சரி செய்யும் பணியிலும் அப்பகுதியில் ஏதேனும் விஷவாயு உள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இது போன்ற விஷவாயு தாக்கி ஒருவர் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மக்களிடையே ஒரு விதமான பயம் கலந்த அச்சத்தை தொடர்ந்து ஏற்படுத்தியுள்ளது. தற்போது புதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மீண்டும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுப்பணித்துறை, நகராட்சி துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் யாரேனுக்கும் விஷவாயு தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனா, ஏதேனும் வீட்டில் விஷவாயு தாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்பொழுது அந்த பகுதியில் உணவு சமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விஷவாயு பாதிப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பதை கண்டறியும் வரை யாரும் சமையல் அறைக்கு சென்று சமைக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கழிவறை பயன்படுத்தவும் தற்போது அப்பகுதியில் நகராட்சி சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மை தகவலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புஷ்பராணி தற்பொழுது நலமுடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உண்மையாக அப்பகுதியில் விஷவாயு தாக்கப்பட்டதா அல்லது மக்கள் பதட்டம் மற்றும் பயம் காரணமாக இது போன்ற மயக்க நிலை ஏற்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அப்பகுதிக்கு ஆய்வு செய்ய வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசின் மெத்தன போக்கு காரணமாகத்தான் இது போன்ற தொடர்ந்து விஷவாயு தாக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு போதிய பாதுகாப்பை இந்த அரசு செய்யவில்லை, தொடர்ந்து எங்களை அலட்சியப்படுத்தி வருகிறது, எங்கள் உயிருக்கு இதுவரை பாதுகாப்பு இல்லை என கூறி அதிகாரிகளிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அக்பர்.